NPL 2026ல 26வது ஆட்டம் திருச்சி கிராண்ட் சோலாஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். Second match Trichy Grand Cholas was Chepauk Super Gillies. Straight away on target. Good start. ஆஹா, கொடை ஏறி இருக்கு. ஜே சுரேஷ்குமார் எதிர்பார்த்தாரா? இல்லை. ஆனா இங்க நிச்சயமா விக்கெட் கிடைக்கும் நினைச்சாங்க. ஸ்வப்னில் அந்த முதல் ஓவர்ல பிரஷர் கிரியேட் பண்ணி எடுத்திருக்காரு விக்கெட். இப்பதாங்க ஒரு சான்ஸ் ஜே சுரேஷ் பார்த்திருக்காரு. வெயிட் பண்ணாப்ல ஸ்டாண்ட்ஸ் இங்க பாக்குறோம் எப்படி ரெடியா இருக்காரு அப்படின்ட்டு. அதே மாதிரி மீண்டும் முயற்சி. வெயிட் பண்ணாருங்க. இந்த வெயிட் டிரான்ஸ்ஃபர் பேக் ஃபுட் பக்கம் போச்சு. பளிச்சுன்னு வச்சாரு. காலி. ஸ்வப்னில் என்ன செய்வாரோ தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த முறை ஜே சுரேஷ். எதிர்பார்க்கலைங்க. On the rise. 4 மட்டும் இல்ல 6ம் என் பேட்ல இருந்து வரும்னு சொல்றாரு. ஸ்கோர் போர்டு கதைகள் சொல்லாது, ஆனா ஷாம் நிறைய சொல்லுவாரு. 6 ரன்கள். திருப்பி ஒண்ணு வேணுமா வச்சுக்கோங்க. போன ஷாட்டை நீங்க பார்க்கலையா? இதான் ரீப்ளேன்றாரு. இப்படி நர்வஸ்ங்கற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரிஞ்சிர கூடாதுங்க உங்களுக்கு. அப்படியே என்னன்னு தெரியாது உங்களுக்கு. மிகப்பெரிய அப்பீல் அண்ட் அம்பயர் செவி சாய்ச்சிருக்காரு. கொஞ்சம் தாமதப்படுத்தி இந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்ட உடனே இருக்குல்ல, நான் என்ன சொன்னேன்னா திருச்சிக்காக எனிதிங் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த ரீசன் வை ஐ கேம் ஃபார் திஸ். அண்ட் வந்த உடனே சஞ்சய் யாதவ் அஸ்வந்த் வால்தாப்பாக்கு தம்பி வாப்பா அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த முறை எதிர்பார்த்த திசையில பந்து பயணிக்குது. எடுத்துக்கோங்க 4 ரன்கள். ஷாம் தொடர்ச்சியா இதே வேலை தாங்க பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என் வேலை முடிஞ்சிருச்சு அது போதுமே அப்படின்றாரு. Calm and composure. முடியலையோ? ஓஹோ, இன்சைட் அவுட். ஆர் ராஜ்குமார் இல்லனா ரசல் ராஜ்குமார் நிரூபணம் செய்யும் தருணம். இறங்கி வந்து ஒரு சாத்திருக்காரு. பெட்டரா இருக்கிறத பார்த்திருக்கோம். அதுதான் இங்க நிகழ்ந்திருக்கு. ஸ்லோவா தூக்கி போட்டாரு. 8 km/h குறைச்சு. அப்போ கண்டிப்பா ஜாஃபர் டமால் டுமில் அடிக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தாச்சு. ஆன் பேஸ் இந்த முறை. திரும்ப ஒரு ஸ்லோவர் பால் வரும் அப்படிங்கிற எண்ணத்துல கமிட் ஆயிருந்தாரு விக்னேஷ். ஒரு சீவ் இருக்காருங்க. கவர் திசையில நேரா ஃபீல்டர் கையில் தஞ்சம். மோஹித் ஹரிஹரன். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு இதுதாங்க இலக்கு. 192 20 ஓவர்கள்ல தேவைப்படுற ரன் ரேட் 9.6. ஒரு முக்கியமான போட்டியில டெலிவர் பண்ணுவாங்களா அவங்களோட பேட்டர்ஸ். சிஎஸ்ஜி அந்த அதிசயம் இன்னைக்கு வீழ்த்துமான்னு பார்த்துருவோம். முதல் பந்து காலில் இறக்கணுன்ற ஒரு முடிவு. அடேங்க அப்பா, பெரிய அப்பீல் அந்த இடத்துல நிக்கு கேட்டுச்சு இந்த இடத்துல. பட் அம்பையர் அங்க எந்த சலனமும் காட்ட கிடையாது. Okay, satisfied bat and ball. Copied. This is the best angle you have got. Yeah, take it forward, please. நல்ல கனெக்ஷன் இருந்துச்சு இந்த முறை. 4 ரன்கள் நிச்சயமாக. ஆனால் இவரு தெளிவா இருக்காரு. எனக்கு இடம் மட்டும் கொடுங்க, அவ்வளவுதான், நான் பட்டம் காட்டுறேன்றாப்ல. அவர் அடிச்சா ஜெயிப்பாங்க. ஷாட்ரா, சூப்பர் ஷாட் இது. பெரிய ஹிட்டுக்கு போயிருக்காரு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு. ஸ்வீப்பர் கவர் உள்ள ஓடி வந்தாரு ஆந்தனி தாஸ். நேரா ஒரு சக்க போட்டிருக்காரு ஆஷிக். பவர் பிளேவை எவ்வாறு முடிக்கணும் இந்த முறை தூக்கி போட்டாரு. நேரா அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப், ரொம்ப வைட் பண்ணலாம், வைடு போகும். இங்க குறி பெருசா வச்சிருக்காரு. எறையும் தவற விடல ஆஷிக். நேரா அடிச்சிருக்காரு ராமர்வேன். லாங் ஆஃப். சஞ்சய் யாதவ் எதுவும் செய்ய முடியாது. ஒரு பேட்டிங் ஷார்ட் வைட் அண்ட் இன்ஃபீல்ட கடந்து போச்சுனா கரெக்டா ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஆஹா, அது 4. கேட்ச் இட் ஆல்மோஸ்ட். அந்த சம்பவம் வந்துருச்சு. டோர்னமெண்ட்ல ஒரு பெரிய விஷயமா அமையும். அவங்க குவாலிஃபை பண்றதும் ஒரு பெரிய விஷயம் தான். இங்க கேட்சா? கேப்டன் கால் பண்ணாரு, கிளவ்ஸ் நான் தான் வச்சிருக்கேன், நானே பிடிச்சிக்கிறேன்னு. கியர் மாதிரி போடுவாரு.
ஆனா இங்க ஒரு போடு போட்டாருங்க அந்த பால் செம்ம அடி. இங்க நான் 10 அடி தள்ளி நடிக்கிறேன் லாங் ஆனை தாண்டி. இது கேட்சா மாறுமா? இது கேட்சா மாறி இருக்கு. ஈஸ்வரன் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். வந்திருக்கா இல்லையா கேட்ச் நினைக்கிறேன். இல்ல 6. கொடை ஏறி இருக்கு, பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? பவுண்டரியில ஒரு ஃபீல்டர் முயற்சி பண்ணாரு. இந்த முறை கனெக்ஷன் இருக்கு, ஆனா கீழே ஃபீல்டரும் இருக்காரு. எந்த தவறும் இல்ல. சஞ்சய் யாதவ் சரியான ஷாட், ஃபீல்டர் இருக்காரு, சம கேட்ச். ராஜ்குமார் என் பக்கம் வந்துச்சுனா கப்பு கப்புன்னு பிடிப்பேன்றாரு. மீண்டும் ஒரு யார்க்கர் கேட்சான்னு பார்க்கணும். மிஸ் பண்ணிருக்காருங்க ராஜ்குமார், மிஸ் பண்ணிருக்காரு. கடைசி பந்து ஈஸ்வரன் கிளியரா சொல்றாரு இந்த இடத்துல, நாங்க ஜெயிக்கிறோம், எங்களோட தவத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு. திருச்சி 191 for 7 நின்னாங்க. சஞ்சய் யாதவோட 54, ஷியாமோட 52 பயங்கரமா உதவுச்சு. அண்ட் ஷேபாக் 177 தான். ஆஷிக் 75, ராம் அரவன் 32. ஆனாலும் 14 ரன் வித்தியாசத்துல வெற்றி வந்து சேர்ந்திருக்க.